அனைவருக்கும் வணக்கம். இது விவேகா டியூஷன் சென்டரின் ஆசன பயிற்சி நேரம். இன்னைக்கு நாம யோகமுத்ரா அப்படிங்கிற ஆசனத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு நன்கு அழுத்தப்படுறதுனால கல்லீரல், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். அப்புறம் சிறுநீரக கற்கள் அடைச்சிருந்ததுன்னா, நான் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன கல் அடைச்சிருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க. இந்த ஆசனங்களை தொடர்ந்து இப்போ செஞ்சீங்கன்னா சிறுநீரக கற்கள் கரையும், சிறுநீரகம் நல்லா செயல்படும், நல்லா பசி எடுக்கும். அப்புறம் முதுகு தண்டு நேராகும். முதுகு தண்டு நேராகிறதுனால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் தலைக்கு நல்லா கிடைக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? வாங்க ஆசனத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆசனத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல விரிப்பை விரிச்சுக்குங்க. விரிப்பை விரிச்சு அதுல உட்காருங்க. பத்மாசனம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பத்மாசனம் வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். கவனிங்க, பத்மாசனத்தை போட்டுக்குங்க. போட்டு கைய பின்னாடி வச்சுக்கோங்க. கைய பின்னாடி ஒரு கையை வச்சு ஒரு கையை பிடிச்சுக்குங்க. இப்ப நல்லா குனியணும். குனிஞ்சு நெத்திய வச்சு தரைய தொடணும். இப்ப மூச்சு சீரா இருக்கும். மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விட்டா போதுமானது. இப்ப என்ன ஆகும்னா, இந்த வயிற்று பகுதி நல்லா அழுத்தப்படுறதுனால உங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல் உறுப்புகள் நல்லா செயல்படும். இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு அல்சர் குணமாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அதிகம். அல்சர் உள்ளவங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்சர் குணமாகும். கால நரம்புகள் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு முதுகை இழுக்கிறதுனால முதுகு பிடிப்பு அடிக்கடி யாருக்காவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள அந்த முதுகு பிடிப்பை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஆசனத்துக்கு உண்டு. கவனிங்க, திரும்ப ஒரு தடவை செய்யறேன். பத்மாசனம் போட்டு உட்காருங்க. பத்மாசன நிலையில இருந்து கையை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவா குனிங்க. உங்களால குனிய முடியல அப்படின்னா எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு குனிங்க. போக போக நாளடைவுல இந்த யோகமுத்ரா உங்களுக்கு முழுமையா செய்ய முடியும். கவனிங்க, தலைய நல்லா தரையில தொடங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு ஆசன நேரத்துல 5 தடவை நீங்க செஞ்சீங்கன்னா போதுமானது. முழுமையான பலன்களை நீங்க பெறலாம். தொப்பை கரையும். தொப்பை இருக்கிறவங்க முதல்ல தொப்பை தட்டுது அப்படின்னு இதை செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து செய்யும் பொழுது கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைக்கப்பட்டு உங்களுடைய வயிறு ஸ்லிம்மா இருக்கும். மீண்டும் ஒரு ஆசனத்தோடு உங்களை நாளை சந்திக்கிறேன்.